ஹே கைஸ் ரீசெண்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம டீம் கூட ஒரு ஸ்குவாட் மேட்ச் ஒன்று போயிருப்போம். இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தன் வந்துகிட்டு இருந்தான் அந்த ஸ்கேட் போர்டில். சரி ஓகே அவன் அடிக்கலான்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து அழுத்தி டீம் வை போட்டு வந்து பண்ணியாச்சு. அவன் தான் அவன் டீமோட லாஸ்ட்டு டீம்மேட் போல இருக்கு. சரி ஓகே நம்ம டீம்மேட்டுக்கெல்லாம் பேக்கப் கொடுக்கலாண்டான்னு சொல்லிட்டு இந்த வாட்ச் டவரில் நான் வந்து ஏறிக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே மேலேருந்து கவர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே ஏறி அவனுங்களுக்கு நல்லா டேமேஜ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். நம்ம டீம்மேட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தங்க நாக் ஆகிட்டான். சரி ஓகே இங்கே ஒருத்தன் பார்த்துக்கிட்டிங்கன்னா சுற்றி வால் போட்டிருந்தான். சரி ஓகே நம்ம லான்ச்சரை வந்து விட்டு விடுவோம். 3 லான்ச்சரை பார்த்துக்கிட்டிங்கன்னா விட்டுட்டேன். அதுக்கு பிறகு பார்த்துக்கிட்டிங்கன்னா அழுத்தி ஒருத்தனை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டீம் வைப் அவுட் வந்து பண்ணியாச்சு. இங்கே நிறைய பேர் வந்து லாங் ரேஞ்சிலே நம்மகிட்ட மாட்டிக்கிட்டானே. இதுக்கு தான் பேக்கப் இருந்தால் நல்லா ஓசிக்கில் எடுக்கலாம். சரி ஓகே சோனு சிங்க் ஆகிட்டு இங்கேருந்து ஆவாதரா அப்படின்னு நான் சொல்லிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழே இறங்கி போயிட்டு இருக்கேன். சரி ஓகே அதுக்குள்ளே அவனச்சும் மாட்டுறானுங்கன்னு நான் சும்மா மேலே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அங்கே ஒருத்தன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தன் வந்துக்கிட்டு இருந்தான். சரி ஓகே அவனுக்கு அழுத்தலாம் சொல்லிட்டு நல்லா அழுத்தி டேமேஜ் கொடுத்துருவேன். அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் ஒன்று வந்துட்டேன். நம்ம டீம்மேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 பேர் வந்து டெத் ஆகிட்டானுங்க. சரி ஓகே என்ன பண்ணுறது ரிவ்யூ பண்ண சொல்லிக்கிட்டே இருந்தானுங்க. சரி ஓகே நம்மளும் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு நான் ரிவ்யூ பண்ண மாஸ் எலக்ட்ரி வந்துட்டேன். மாஸ் எலக்ட்ரி தான் லாஸ்ட் ஒன்று போட்டிருந்தானுங்க. சரி ஓகே இங்கே ஒருத்தன் பார்த்துக்கிட்டிங்கன்னா பைக்கில் வந்தான். அவனை ஈஸியாக வந்து அழுத்தி முடிச்சு விட்டாச்சு. வேற ஒன்றும் வராமல் இருந்தால் சரி. லாஸ்ட் நேரத்தில் ரிவ்யூ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்கும். சரி ஓகே என்ன பண்ணுறது ரிவ்யூ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படியும் நான் வெண்டிங் மிஷின் வந்து சுற்றி வால் போட்டு அவனுங்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிவ்யூ பண்ணி விட்டேன். கடைசி வரைக்கும் நமக்கு பூயாவும் கிடைக்கலங்க. அவனுங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா டெத் ஆகிட்டானுங்க. மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருப்போங்க.